நாம் அன்றாடம் செய்யக்கூடிய அமல்கள் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு 2 நிபந்தனைகள் பூர்த்தி செய்ய வேண்டும். 2 கண்டிஷன்ஸ் இருந்தாதான் அல்லாஹ் அந்த நன்மை ஏற்றுக்கொள்வான். முதலாவது, நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அதை நாம அல்லாஹ்விற்காக நான் செய்கிறேன், வேற யாரும் என்ன பார்க்கணும், வேற யாரும் எனக்கு அதற்கான அங்கீகாரத்தை தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இதை நான் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக மட்டும்தான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும். இது முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன், எந்த அமலை செய்வதாக இருந்தாலும் நான் ரசூலுல்லாஹ் எப்படி எனக்கு கற்று தந்தார்களோ அதன் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் நான் அல்லாஹுக்காக செய்யறேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லித்தராத ஒரு விஷயத்தை நாம செய்தால் அது அல்லாஹ்விற்கு தேவையில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அதாஅனி ஃபகத் அதா அல்லாஹ் ஃபமன் அஸானி ஃபகத் அஸா அல்லாஹ். யார் என்னை கட்டுப்படுகிறார்களோ, யார் எனக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு விட்டார்கள். யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்து விட்டார்கள். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் கற்றுத்தராத ஒரு விஷயத்தை நாம வணக்கமாக எடுத்து அதை நான் அல்லாஹ்விற்காக செய்கிறேன் என்று செய்தாலும் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அங்க ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை கிடையாது. ஆக இந்த 2 கண்டிஷனை நாம ஃபுல்ஃபில் பண்ணா, இந்த 2 கண்டிஷனை நாம நம்மளுடைய அமல்கள்ல கொண்டு வந்தாதான் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக இருக்கும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.